சோலோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 14 எபிசோடு ஒரு சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ சீசன் 3 எபிசோட் 15ல தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்னதான் ஒரு ரேங்கா இருந்தாலும் நானும் அவைக்கிறான ஒரு பொண்ணு தான், வேற வழி கிடையாது, நான் கொஞ்சம் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏய் லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத, உன்னால முடியாது, அமைதியாருன்னு சொல்லிட்டு இவ வர கத்திட்டு இருப்பா. அது அந்த பொண்ணு தானே? இல்ல அந்த பொண்ணுக்கு பின்னாலேருந்து வருது, இது வேற ஏதோ மேஜிக்கல் எனர்ஜி பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் இவளை போட்டுத்தலான்னு சொல்லிட்டு செத்தடின்னு சொல்லிட்டு கையை தூக்குவான் பாருங்க. இவளுக்கு அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருப்பா. என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த போயிட்டு நம்ம ஐயா இருக்க அவன் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி போடும். அடிச்சு 2 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர்ல அப்படியே மேலாக்க அப்படியே வானத்துல பறந்துட்டு இருப்பானா. அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு இவ வேற ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா. இவங்க எல்லாத்தையுமே பெரிய சாக்காயிரும். யாரா இவங்கன்னு பார்த்தா 3 ஐயா இருக்கு அந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்கோம். ஏய் யாருக்குடா அது, 2 ஆறுகடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீட்டு பையன் வேற கத்திக்கிட்டு இருப்பானா. வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த ஆக்ஸ் எடுத்து ஒரு சுத்தும் பாருங்க. இவன் என்ன பண்ணுவானா சீல்டு வச்சு தடுத்துட்டு இருப்பான். அந்த ஃபுல் இம்பாக்டே அவன் சீல்டுல வாங்குவானா. இவனுக்கு எதுவுமே இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நேரா போய் கண்ணில் குத்துவான் பாருங்க. வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆக்ஸ் வச்சு ஒரு சுத்துவாளா. அண்ட் அதே சமயம் இன்னொருத்தன் இங்கிட்ட வந்து அதை கையை வெட்டி விட்டுருவான். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி கையை வெட்டின அடுத்த நொடியே இதப்படி மேஜிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயரையும் லைட்டிங்கும் ஒன்னா சேர்த்து அனுப்பி அதுங்க கதையை முடிச்சிருவானுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதை ஈஸியாகவே தூக்கடிச்சிருவானுங்க. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்கே 2 ஹெட்டட் ஆர்கா, இதை பற்றி உனக்கு தெரியுமில்ல ஜின்னு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். எனக்கு நல்லாவே தெரியும், கிரேவ் கீப்பர்ஸ் தானே? ஆமாம் கரெக்டாக சொன்னேன், இவங்க பெரிய ப்ராப்ளம் தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்களே ஸ்டார்டிங்கில் இருக்கானுங்கன்னா அப்போ பாஸ் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க. கிரேவ் கீப்பர்ஸ் வந்தாலே இந்த டஞ்சன் முழுக்கவே அன்டெட்டாக தான் இருக்குது, ஜாம்பிஸாக தான் இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். அடே நீ கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. அதே சமயம் அந்த போட்டு எவனுமே வந்துருக்க மாட்டான். என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது, எதனால வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்குதுங்க, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு இவ்வாறு பேசிட்டு இருப்பா. ஏறாங்க டஞ்சன நானுங்க, அது நானுங்க, இது நானுங்க, எனக்கு வேற போர் அடிக்குதுறான்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பகுதி போர் அடிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு மண்டைக்குள்ள அப்படி ஸ்ட்ரைக் ஆகுமா இந்த ஃபீலிங், இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கிளம்புறேன், நீங்க தனியா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இவன் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். டேய் என்ன லூஸ் தனம் பண்றியா, இங்க பாத்தியா கிரேவ் கீப்பர்ஸ் அந்த வீடு ஃபுல்லாவே அண்டட், எப்படா நாங்க தனியா சமாளிப்போம், பாஸ் கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், எங்களை தனியா கோத்துட்டு போக பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். சரி ரைட்டு, அப்பனா உனக்கு ஒருத்தவனுக்கு கிஃப்டா தரேன், இவன் இனிமேட்டு பார்த்துப்பான் அப்படிங்கிற மாட்டேன். இவன் என்ன பண்ணுவான்னா பீரு எடுத்து விட்டுருவான். இவங்களுக்குள்ள சரியான சாக்காயிரும். இது ஜெயசூரன் வந்து தானே கரெக்டா சொன்னேன். ஸோ இதனை பார்த்ததுனால எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, எனக்கு டைம் வேஸ்டா போகாது, இனிமேட்டு இவன் என் இடத்துல நின்று பார்த்துப்பான், இவன் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்ப ஆரம்பிச்சிருவான். டேய் இந்த மனுஷங்களை நீ காப்பாத்து, மற்றவங்களை உன் விருப்ப போல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் வழியை விட்டு விலகுங்கடான்னு சொல்லிட்டு கத்திட்டு போவான் பாருங்க. எல்லா அண்டட்டும் இவனுக்கு மண்டி போட்டு நிக்குங்க. ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் தான் என்ன யோசிப்பானா, இவன் வந்து ஒரு ஹை லெவல் நெக்ரோமேன்சர் இருக்கா, இவனும் ஒரு நெக்ரோமேன்சர் தானே, அப்படி இருக்கிறப்ப இவனாலையுமே அண்டட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இதுங்க வராம இருந்திருந்தோம். அண்ட் அதனாலதான் இப்ப மண்டி போட்டு நிக்கிறதும். இவன் ஸ்பீடுக்காக என்ன பண்ணுவானா கையில் அப்படியே உடம்புலேருந்து வெளியே விடுவான். ஸோ அது வந்து ஸ்பீடை கொடுத்துரும். டேய் அது ஜின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற போட்டோ எடுத்துட்டு இருப்பானுங்க. இப்படி வெளியில போனவனே கைசல் அப்படியே ரெக்கையை விரிச்சு வேகமா போகுமா, ஃபுல் ஸ்பீடா போய் என் தங்கச்சிக்கிட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த பச்சை ஆர்கோட தலை அப்படியே தனியே துண்டா போகும். இந்த பேர் ஐயா இருக்கும் ஒன்று அவனை போட்டு தள்ளிட்டு இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே பெரிய சாக்கா இருக்கும். அண்ட் பயம் கலந்த சாக்குன்னே சொல்லலாம், ஏன்னா 2மே ஆறுக்கு தானே. இந்த போட்டு இன்னொரு ஆளோட தலையை பிடிச்சி அப்படி அழுத்தி தரையில ஒரு போடு, அவ்வளவுதான், அந்த ஆளோட கதை முடிஞ்சிச்சு. ஸோ வந்த உடனே 2 ஆளோட கதையை முடிச்சு விட்டுருவானுங்க. அதுக்கெல்லாம் நம்மளை சேவ் பண்ணிட்டு இருக்கா, நான் அதுங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றப்ப இவன் என்ன பண்ணுவானா அண்ணா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாளா, இங்க பாருமான்னு சொல்லிட்டு இவளை தள்ளி விட்டுட்டு கண்ணடை காட்டிட்டு இருப்பான், சரி ஜன்னலை காட்டிட்டு இருப்பான். ஸோ அண்ணா வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டு இருப்பான். அதே சமயம் பாஸை கட்டுறானுங்க. ஸோ இவ்வளவு நேரம் இந்த டஞ்சன்ல பாஸ் எங்க இருக்குன்னு நீங்க தேடி இருப்பீங்க. அந்த முன்னாடி லீடர் வந்திருப்பான், பட் பாஸ் வந்திருக்க மாட்டாளா. என்ன மேட்டர்னா இந்த டஞ்சன் என்னதான் பிரேக் ஆயிருந்தாலுமே பாஸ் வெளியில வர அளவுக்கு பிரேக் ஆயிருக்காது, அது இப்பதான் முடிஞ்சிருக்கும். இந்த ரெஸ்டார்மெண்ட் அப்படிங்கிறது இப்பதான் லிஃப்டே ஆயிருக்கும். நான் குரெக்டாரு சீஃப் ஆஃப் த ரெட் பிளட் ட்ரைபு, எவனாச்சும் என்னை தடுக்க பார்த்தா அவன் ஜோலி முடிஞ்சிச்சு, என்னை எவனாலையும் தடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பானா. தலை நம்மளை தடுக்கிறதுக்காக 3 ஆளுங்க அங்கே இருக்குங்க, ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிடுவான். கேவலமா இருக்குடா, எனக்கு ஒரு 3 ஐயா உங்களால தடுக்க முடியலையா, சே இப்படியாடா இருப்பீங்க, நீங்களா ரெட் ட்ரைப்னே சொல்லிக்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இப்போ வந்து அவங்கள காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் செய்யலான்னு போயிட்டு இருப்பான்.
இந்த படி ஏறாங்க காட்டுறானுங்க. நம்ம ஜினு பண்ற மாதிரியே பீருவால இந்த ஆன்ஸை மட்டும் சமன் பண்ண முடியும் போல இருக்கு. பிகாஸ் அந்த இடமே ஃபுல்லா ஆன்ஸா நிரம்பி இருக்குங்க. இவங்களால என்ன பண்றதுனே தெரியாது. இதுங்க மட்டும் நமக்கு எதிராக திரும்பிச்சுங்க, அவ்வளவுதான், நம்மளாம் எந்த மாதிரி ஆகும், கதி கலங்கி போயிடுவோம் அப்படிங்கிற மட்டும் இவங்க ஒரு பகுதி வச்சுட்டு இருப்பானுங்க. நம்மளால இப்போ இந்த ரைடை ஸ்டாப் பண்ணவும் முடியாது அண்ட் இவங்க வச்சு டீல் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவன் ரொம்ப யோசிப்பான். பிகாஸ் இப்போ மட்டும் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டு வெளில போனானுங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு இவங்களை செஞ்சிருவானுங்க. இந்த மட்டும் சின்ன சின்ன சமனுக்கு பயந்து நம்ம வெளியில போவோமா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்றப்ப இவன் முன்னாடி வந்து நிற்பான் பாருங்க, அவ்வளோதான் அலறிடுவான். இந்த வீரவசனம்லாம் இதுக்குத்தானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அது அது நான் அப்படி சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம உள்ளார போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அந்த இடத்துலயே இருக்கிறது மறைஞ்சு போயிடும். பின்னாடி திரும்பி பாப்பா பாரு, பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று தூக்கி போட்டு இது பாட்டு போக ஆரம்பிச்சிரும். இவங்க எல்லாத்துக்குமே பயம் வந்துடும். அண்ணா நீங்க ஓகேவா, நம்ம அதுங்களை ஃபாலோ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற கேட்டுட்டு இருப்பானுங்க. சரி ரைட், அது என்னத்தை போட்டுச்சுன்னு பார்த்தா இந்த டெட்டான வந்தாங்களா அவங்களோட நைட்ஸோட தலையை தனியாக தூக்கி போட்டு போயிருக்கோம். ஸோ அவங்களோட தளபதியோட தலை இது. என்னால் நம்பவே முடியல, இதுங்க இந்த அண்டட்டோட தலைவனே இவ்வளோ ஈஸியாக போட்டுச்சு. அது இன்ஸ்டண்ட்டாக போட்டுருச்சுன்னா கண்டிப்பாக பாஸை சமாளிக்கிற அளவுக்கு இதுங்கள்ட்ட திறமை இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல 2-8 ஆர்கு 100 மாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்தாலே பாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா கிடைக்கக்கூடிய மேஜிக் கிறிஸ்டல் அப்படிங்கிறது அதோட ரொம்ப வேல்யூவாக இருக்கும். நல்லா மாட்டிச்சுன்னா ஜாக் பாட்டு. எவனாச்சும் வெளியில போகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்றப்ப, அண்ணே என்ன அங்கேயே உட்காந்துட்டீங்க, வாங்க உள்ளார போவோம், அதுக்கு போயிட்டு இருக்குங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு போக ஆரம்பிச்சிருவானுங்க. போன தடவை அந்த பச்சை ஆர்கோட தலை வெடிச்சிச்சா, இந்த தடவை பார்த்தோம்னா இவனோட கை தனியாக கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்லிடுறோம் ஓகேவா. இந்த ரெட் கலரில் வருது அப்படிங்கிறது ரெட் ஆர்கெலாம் கிடையாது, ஹையாக இருக்கும் ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை கலரில் வருது அப்படிங்கிறது ரெட் பிளேட் ட்ரைபு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு ட்ரைபை சேர்ந்தவனுங்க. பச்சை கலரில் வரவன் ரெட் பிளேட் ட்ரைபு, இந்த படி ரெட் கலரில் வரவன் ஹையாக இருக்கு ஓகேவா. தலைவா தலைவா தலைவான்னு சொல்லிட்டு இவங்க வேற ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்களா. ஒரு ஆர்கோட டாட்டு தான் அது எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அப்படி இருக்கிறப்ப நான் ரொம்பவே ஜெயிச்சிட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் ஜெயிச்சிருக்க போல இருக்கு, பட் அது மட்டும் எனக்கு பத்தாது, நீலைய முன்னாடி நிற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு வீசுவானா, இன்னொரு ஆளுக்கு உள்ளார வந்துடும். அவன் வந்து இதை தடுத்துட்டுருவான். நாட் பேட் என் கத்தியே நீ தடுக்கிற, பட் இதெல்லாம் எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீவுவான் பாருங்க. அங்கே வந்துச்சுல அது அப்படியே வெடிச்சு செத்து போகும். அண்ட் அதே சமயம் ரீஜெனரேட் வேட ஆகிட்டு இருக்கும். இது என்ன எலவிடாது ஸ்பெல்லா, என்ன கன்றாவி இது, இவ்வளோ தடவை நான் கொல்றேன். இவங்கள ஈஸியாகவே 100 தடவையோ 1000 தடவையோ அதுக்கு மேலே கொல்ல முடியும். பட் கொல்ல வந்துகிட்டே இருக்கானுங்க. கொல்லுனால இதுவரை என் தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது, வேற வழியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹியூமனை போட்டு தள்ளுவோன்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அண்ட் அதே நேரம் இது மேட்சுக்கு ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப இவ வேற முன்னாடி வந்து நிப்பாளா, அவன் வந்து பாத்துருவான். ஸோ இந்த பொண்ணு தான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. டேய் அவளை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வர கத்திட்டு இருப்போனா, ஜின்னால என்ன பண்றதுனே தெரியாது, மிரண்டு போயிருவா. இந்த ஹையா இருக்கால ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே சண்டை போட முடியாது. ஸோ அவங்கள அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றப்ப கத்தி கடப்பாறை கையில கிடைக்கிறது வரது போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மூஞ்சில விட்டு எறிவாங்க, கழுத்துல சொருவானுங்க. ஸோ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்களா, அதனால சண்டை போட முடியாது. ஸோ ரொம்ப வீக் ஆயிடுவானுங்க. இந்த பாட்டு இன்னொரு ஆளுக இவங்க வந்து அடிக்க, நம்ம லீடரா இருக்க இன்னொருத்த வந்து அடிக்கன்னு சொல்லிட்டு எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அடியே ஓடிலா வாடின்னு சொல்றப்ப நம்ம ஜின்வா அப்படியே மூக்கோட பிடிச்சி தூக்குவானா, மண்டு அப்படி நசுக்கி கொள்ளலாம் முடிவு எடுப்பான். செத்தடி மவளு அப்படின்னு சொல்றப்ப சாக போற சாவுடின்னு சொல்லி அழுத்த போவான் பாருங்க. இந்த போடு தூரத்துல, அது ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருப்பான் ஜின்வோ. என்ன நடக்க போதும்னு பார்த்துட்டு இருக்கப்பயே சாவுடின்னு சொல்லிட்டு அழுத்தலான்னு போறப்ப இந்த தூரம் கொஞ்சம் பக்கமாகும். இவன் கைக்கெல்லாம் உதற ஆரம்பிக்குமா, அந்த பக்கம் ரொம்ப பக்கமாயிரும். ஜீனா உனக்கு எந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றப்ப யாரா இதுன்னு சொல்லி மேலாக பார்த்துட்டு இருப்பானா. ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒன்று ரொம்ப பயங்கரமா வந்துட்டு இருக்கு, டேய் சாகறதுக்கு ரெடியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப அந்த இடமே விட்டுச்சு சதுரும். ஒரு பிரச்சனை கிடையாது, நீ சேஃப் ஆயிட்டா, ஒரு பிரச்சனை கிடையாது. யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கைசு அப்படியே ரெக்கையை விரிக்க நம்ம ஜின்னு கான்ல எந்திரிக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆறா வெளியிட்டு இருப்பான். நான் கரெக்டாரு இந்த ரெட் பிளேட் ட்ரைப்போட, ஏய் வாயை மூடிக்கிட்டு நெல்லு, நான் அடுத்து ஒன்றை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சும்மா தரமா இருக்கும். ஸோ யா அஃப்கோர்ஸ் இதோட இந்த ஒரு சாப்டரை முடிச்சுப்போம். லவ் யூ கைஸ் ஸோ மச்.